அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்ட பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லம்மா. நீ அழியாதீங்க, எனக்கு ஆகாது, நல்லதான் இருப்ப. என் மனசில் உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவது நான் திரும்பி வந்துடுவேன், நீங்கள் அழுகாதீங்க. ஐயோ, நீ பேசுறத பார்த்தனே பயமா இருக்கு. ஏன்டி இந்த வேலை பண்ண நீ? உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னை நம்பி உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படி கோவப்பட்டோன்ற கத்திட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நீ எதா இருந்தா நீ சொல்லியிருந்து தொலைஞ்சிருந்துருக்கலாமே. சொல்லியிருந்தா நான் அந்த அளவுக்கு ஆக விட்டுருக்க மாட்டேனே. நானும் ஒரு பைத்தியக்காரன்ட்டு போயிட்டேன். உங்களையே வச்சு மிரட்டும் போது நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சின்ன பையனா? அவன் மிரட்டினோடனே எனக்கு கொண்டுடுவான்னு. அவன் உன்னை கோழையாக்க பேசிட்டு போயிருக்கான். நீ அவனுக்கு ஜாலரை தட்டிட்டு இப்படி கையை கிழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்க. எவ்வளோ பிளட்டு வெளில போகுதுன்னு தெரியுதா? நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு என்னால் முடியல. என்னை எப்படியே காப்பாற்றிடுங்க ப்ளீஸ். கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் போயிடுவேன், பயமாக இருக்கு. மது வேண்டாம், பயமா இருக்கு. கதுன்ன துற வேண்டாம். கண்ணு துறடி, பயமா இருக்குடி. என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன்டி, கண்ணு துறடி, வேண்டாம். ஏன் இப்படி பண்ற நீ? டாக்டர், டாக்டர் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்ன இவ்வளோ பிளட்டாக இருக்குது? என்னாச்சுப்பா? எதாவது சொல்லுங்கள். ஐயோ, என்ன இவ்வளோ பிளட்டு? என்ன எது ஆக்சிடெண்ட்டா? வேறு எதாவது பிரச்சனையா? இல்லை வீட்டில் எதாவது சண்டை? எதாவது சொல்லுங்கப்பா. டாக்டர், பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. வீட்டில் ஏதோ எனக்கு இவ்வளோ சண்டையில் கை கையை கிழிச்சிக்கிட்டா, அதுதான் இவ்வளோ பிளட்டாக இருக்குது. ஓ அப்படியா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? அது எதுக்கு டாக்டர்? கொஞ்சம் உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்க. தயவு செஞ்சு இவளை அட்மிட் பண்ணி இவளை ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ப்ளீஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி இல்லாமல் நம்ம அட்மிஷன் போட முடியாது. என்ன காரணம்? இது சூசைட் அட்டம்ப்ட்டுப்பா. இதை நம்ம அட்மிஷன் போடணுன்னா போலீஸில் தெரிவிக்காமல் போட முடியாது. அப்படியே நானே போட்டாலுமே என் வேலைக்கு உழவு வச்சுருவாங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சரிங்களா? கோச்சிக்காதீங்க. ஒன்று போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுறதா இருந்தால் போடுங்க, அப்படிலாம் வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க. கோச்சிக்காதீங்கப்பா. ஐயோ, என்னையே ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற நீ என்னன்னா சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா வச்சுக்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தரமாட்டமாக்கிட்டு போயிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்கும் தம்பி, சரிங்களா? சூசைட் கேஸ் இதை நான் வச்சு அட்மிஷன் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சால் போலீஸ் கேஸ் கொடுங்க. அப்படி இல்லையா தாராளமாக வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வெளில கிளம்பிக்கோங்க. அண்ணே, அது இது வாது இவர்கிட்ட சொல்லுடா, அட்மிஷன் போட சொல்லுடா. ஏன்னா என்னன்னாச்சு? எதுக்குன்னு இவ்வளோ பிளட் ஆச்சு? ஏன்னா நீ அழுதுட்டு இருக்க? உன்கிட்ட அப்பயே சொன்னல, எந்த ஒரு பிரச்சனையும் எந்த அழுகாத, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது சொல்லியிருக்கனா இல்லை? எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க நீ? இந்த பைத்தியக்காரிட்ட அவன் மிரட்டினான்னு எனக்கும் இன்னொருத்தவங்க யாருக்கும் ஒருத்தவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பைத்திய கையை உடிச்சு கிழிச்சு வச்சிருக்கடா. ரத்தம் நிற்கவே இல்லைடா, போயிட்டு இருக்கடா. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போலீஸ் கேஸ் கொடுத்தாதான் உள்ள அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டாங்கடா. அது என்னென்னு கொஞ்சம் பாராதி சார். இந்த ஊரோட டிஎஸ்பி நான் தான் சார். நீங்கள் முதல்ல அட்மிஷனை போட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். மற்றது வர கேஸை நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? இதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் முதல்ல அந்த பொண்ணை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம்.
ஓகே சார், நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன வெயிட் பண்ண போகிறேன்? நான் கொண்டு போய் சேர்க்குறேன் சார். நர்ஸ், ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க. ஸ்ட்ரெச்சர்லாம் வேண்டாம், நானே கொண்டு வந்து உள்ளே போட்டுறேன். ஸ்ட்ரெச்சரோட டைம் ஆகும், எந்தன்னு சொல்லுங்கள். நேராக போய் ரைட் திரும்பி லெஃப்ட் போங்க, அங்கே தான் எமர்ஜென்சி வார்டு இருக்கான், கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் கொண்டு வரேன், உடனே வர நீங்கள் போங்க. ஓகே சார், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுறது, வந்துடுறேன். சரிங்க, நான் போயிட்டு வாங்க. உன்னையெல்லாம் இப்படி பார்க்குற சக்தியெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏற்கனவே ஒருத்தரை இழந்துட்டோம், இவளும் இழக்கக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு என் மனசு உள்ளதை அவங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த கிறுக்கு பையன் உள்ளே புகுந்து இல்லாத வேலையை பார்த்துட்டான். அதுக்குன்னு இந்த வேலையை நீ பார்த்துட்ட. என்னைக்கு நீ இந்த முடிவு எடுத்தியோ எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு, இனிமேல் உனக்கு எது ஆக மாட்டேன், உன்னை சார்ந்தவங்களும் எந்த பிரச்சனையாக விட மாட்டேன். அவன் யாரை உள்ளே வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி அவனுக்கு என்ன பதிலடி கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன். சரியா? கவலைப்படாமல் தைரியமாக இருக்கும், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். அப்படி நீ போகிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்னைக்கு இந்த உலகத்துலேருந்து கூப்பிட்டு போயிடு. என்னால் தனியாக இருக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தி இழந்துட்டா, அவள் கடமைக்காக வாழ்ந்தேன். இப்போவும் உனக்காக வாழலான்னு பார்த்தேன். நீ இந்த சமயத்தில் இப்படி பண்ணிட்டு போயிட்ட. எனக்காக இப்படி இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி இருந்தனா தயவு செஞ்சு என்னையும் கூட்டிகிட்டு போயிடு. என்னால் இங்கே வாழ முடியவே முடியாது. நீ மட்டும்தான் என் உலகமே. அண்ணா, என்ன நான் இன்னும் அழுதுட்டு இருக்க? நீ அழக்கூடாதுன்னு தானே இவ்வளோ சீக்கிரம் வந்தேன். நீ ஃபோன் அடிச்சு அடுத்த செகண்டே வந்து நின்று இல்லை, அப்புறம் ஏன்னா என்ன அழுதுட்டு இருக்க? அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு. நீ ஆசைப்பட்டது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுச்சு. கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச பொண்ணு தானே மதுமிதா. அதனால அழாம இருன்னு. அல்லடா, அழாம இருக்கவும் முடியலன்னா உனக்காக மறைச்சாலும் என்னால் முடியாத ஒரு காரியமா இருக்கு ஆதி. நான் என்ன அதே பண்ணுவேன் சொல்லு பார்க்கும். அவன் ஒரு வார்த்தை சொன்னா எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொன்னாடா. அதுக்கப்புறமா என்னால் எப்படி அழாம இருக்க முடியும்? அவன் ஷர்ட்லாம் ரத்தமா இருந்துச்சுடா. அவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? உனக்கு தெரியாத நான் அவளை எந்த நிலைமையை தூக்கிட்டு வந்தேன்னு எனக்கு மட்டும்தானடா தெரியும். டாக்டர் போய் 1/2 ஆகுது, அது இன்னும் எந்த ரிசல்ட்டும் சொல்ல. யாரோ வராங்க, யாரோ உள்ளே போகிறாங்க. ஆனால் எனக்கு முழு ரிசல்ட் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. கேட்டாலும் பதில் இல்லை. நீ எவ்வளோ நாளையே தெரியுமா நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்கடா போன? நான் எங்கன்னா போனேன், ஃபார்மாலிட்டிலாம் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருந்தேன். அதனால அந்த ஃபார்மாலிட்டிலாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு வந்தேன். அப்போ தானே ட்ரீட்மெண்ட் சிவியராக கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏன்னா தானே கொடுத்துருவாங்க. அதுக்கு தானே போயிருந்தேன். சரி, நான் கொஞ்சம் அழாம அங்கே பாரு, டாக்டர் வராங்க பாரு. கொஞ்சம் அழாம அங்கே திரும்பி என்னன்னு பாப்பியாம், சரியா? எனக்காக ப்ளீஸ்ன்னு இந்த டாக்டர் வராது. டாக்டர் அவளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். 1/2 மேலே ஆகுது சார் டாக்டர் கொண்டு வந்து சேர்த்து. ஏன் டாக்டர் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க தானே? வேண்டியப்பட்டவங்களே, உயிர் டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. கையை கட் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக சேர்த்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா நரம்புல கட் ஆகியிருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சும்மா நார்மலாக மேலோட்டமாக கட் பண்ணதுல
பிளட் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அவ்வளோதான். ரொம்ப நிறைய கையில் ஓட ஆரம்பிச்சது அவ்வளோதான். அதனால மயக்கம் ஆகிட்டாங்க தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் தரவும் பார்க்கலாம். கண்ணு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால ட்ரிப்பு ஒன்று போட்டுருங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சதை நீங்கள் கூப்பிட்டு போயிடலாம். சரிங்களா? நீங்கள் உள்ளே போகவும் கண்ணு முடிக்கவும் கரெக்டாக உள்ளே போங்க. அண்ணா நீ போய் அவங்க உள்ளே போய் பாரு. எனக்கு ஃபார்மாலிட்டிஸில் கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியது இருந்தது. சைன் பண்ணிவிட்டு அபி அண்ணன் ஆளை ரொம்ப நிறையவே காணும். நான் அவனையும் போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். என்ன எங்கே போனான்னு தெரியல, ரொம்ப நாளே ஆகுது. ஏதோ பிரச்சனையில் சிக்கிட்டேங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் என்னடா அவனையும் நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ முதல்ல உள்ளே போ. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாவம் அரவிந்த் ரொம்ப பயந்துட்டார். எனக்கு ஒன்றும் இல்லை அரவிந்த், நல்லா பேசணுன்னே, எனக்கு எதுவும் ஆகாதுன்னே. நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அந்த கடவுள் என் கூட இருந்து காப்பாற்றுவார். நாளைக்கான ஒரு பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் எப்படி இருக்கு? கை பரவாயில்லையா இல்லை ரொம்ப வலிக்குதம்மா? கை மட்டும் லைட்டாக பெயின் இருக்காது, மற்றபடி எந்த ஒன்று இது எனக்கு தெரியல. கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அவ்வளோதான். என்னால் இங்கே இருக்க முடியல. வீட்டுக்கு கிளம்புவோமா? ஆமாண்டா, நம்ம வீட்டுக்கு கிளம்பல. என்ன இரு, நான் காரை எடுக்கிறேன். நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். போகலாமா? தூக்கிட்டு போக போகிறீங்களா? என்னையவா? வேறு யார் உன்னை தூக்குவா? நான் தான் உன்னை தூக்கணும். இனிமேல் நான் தான் உனக்கு காணக்குள்ள வச்சு காப்பாற்றணும். எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த? ஒரு செகண்ட் என்னை பற்றி யோசிச்சுருக்கலாம்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி யோசிச்சதுனால மட்டும்தான் அது என்ன எப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இல்லை, சத்தியமாக அப்படிப்பட்ட முடிவு நான் எடுத்துருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இப்பேற்பட்ட முடிவு எடுத்து விலகி போகலான்னு நினச்சேனே தவிர, ஆனால் அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி என்கிட்ட அதை கேட்பீங்கன்னு தெரிஞ்சது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயமாக தான் இருக்குது. அவன் எந்த வழியில் உங்களுக்கு அவன் எந்த வழியிலையாவது உங்களை எது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் எனக்கு இன்னும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எங்கே போல கொஞ்சம் சேஃபாக போங்க என்ன. ஆனால் எனக்கு உங்கள் தம்பி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா உங்கள் தம்பி உங்களை காப்பாற்றிடுவாங்க நம்பிக்கையில் தான் நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க வேண்டியது, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்கள் தம்பி நீங்களும் தான். சரிங்களா? சரி, பழசெல்லாம் பேச வேண்டாம். அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். வீட்டுக்கு போகலண்ணே. ஓகே அரவிந்த், போகலாம். என்னால் இங்கே இருக்க முடியல. எவ்வளோ நேரம் இங்கே இருக்க சொல்லுங்க, முடியல. சரிம்மா, வா, நான் தூக்கிக்கிறேன். வேண்டாம், நான் வெயிட்டாக இருக்கேன், விடுங்க. வேண்டாம் 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 வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம், பொல்லாத வெயிட்டு. வாடி. இந்த அபின் பைய சொல்கிறது உண்மைதான். என்ன இவன் இப்படி இருக்கான்? சரி, கர்மம். முதல்ல லவ் பண்ணிக்கிட்டு தான் நான் எனக்கு பிடிக்கலே டைலாக் அடித்தானா? என்ன சுத்த கூறு கட்டத்தனமாக வச்சு நடந்துட்டு இருந்திருக்கான் கிறுக்கு பயல. இவனை போய் அண்ணன் சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கே. அண்ணா அண்ணா, என்னடா இது, கூப்பிட்டா கூட காதில் வாங்க மாட்டேங்கிறான். டேய் அரவிந்து, டேய் அண்ணா, என்னைய பாருடா. என்னடா இப்படி இருக்க நீ? டே, உனக்கு தம்பிடா. நான் தம்பியை வச்சுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். டே, வெக்கம் கட்டவனே. சி, மானங்கட்ட போய் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் சொர்ணம் இருக்கா? அந்த பிள்ளை எவ்வளோ கழுவி ஊற்றுச்சு. இப்போ போய் அந்த பிள்ளைய மூஞ்சி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கானே. கடவுளே, இவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. நம்ம போலீஸுக்கு ட்ரைனிங் போய் நம்ம டிஎஸ்பி ஆனால் இந்த கிறுக்கு பையன் எனக்கு எல்லா பிரச்சனையும் வர விட்டுருவான் நாட்டுக்கு. இவனை பார்த்தா நான் திருந்தணும், ஆனால் இவனை பார்த்து நான் கெட்டு போயிடுவேன் நாட்டுக்கு. இவன்லாம் ஒரு அண்ணன். சரி, மானம் கிட்ட பையன். பாவங்க தம்பி, டென்ஷன் ஆகிட்டாரு. போதும், ஐயோ அவனை கொஞ்சம் பாருங்க, பாவங்க. அவன் டென்ஷன் ஆகணும்னு தாண்டி நானே கண்டுக்காம இருக்கு. கம்முனடி, அவன் மூஞ்ச மட்டும் கொஞ்சம் பாரு. ஐயோ ஐயோ. டே தம்பி, மைண்ட் வயசுன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டியோ? ஐயோ, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. கடவுளே, நான் இவன் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கான்.
அவன் ஃபிகரை பார்த்துட்டு அமைதியாயிட்டான்னு நினைச்சிட்டேனே. அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்துட்டான். நான் ஒரு போலீஸ்காரனாக இருந்தாலும் போய் இவனுக்கு பயப்படுறேனே. நான் தெரியாம பேசிட்டேன்னு ஏதாவது வாய விட்டுட்டு இருக்காது. சரியா, நீ சந்தோஷமா இருக்கணும், அதானே எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். சரியா, வீட்டுக்கு போலாமா? ஒரே ஒரு பேரோட தம்பி தான் வரேன். ஏம்மா கையை கிழிச்சுக்கிட்டியே, நல்லா இருந்துச்சா? ஏன் உங்களுக்கு இந்த வேலை? ஒரே ஒரு நடம் உங்கள் கழுத்தை கிழிச்சு பார்க்குறேன், அப்போ தெரியுமே. இல்லடி, அவசர அவசரமா கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டியே, அதனால கேட்டேன். அதுக்குன்னு என் கழுத்துக்கு நீ கிழிக்க பார்க்குற நீ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நீ டைமிங் கம்மியாக தான் போட முடியும். எங்கள் ஊரில் சின்ன வண்டு ஒன்று இருக்குது, அந்த வண்டை எனக்கு ஓடப்படாத வேடுபடுத்துது. நான் டைமிங் அதிகமாக போகிறேன்னா கோச்சிக்காதீங்க. பாய். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் காலையில கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சார்ஜும் கம்மியாக இருக்குது. இனிமேல் கரண்ட்டு வந்து நான் சார்ஜ் போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணணும். இப்போ கூட 10% வந்துருச்சு. இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல, பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நைட்டு பார்க்கலாம்.